நான் இப்ப நாட்டுப்பால் டீ உங்ககிட்ட கேட்டேனா? 96 மாதிரி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த டேரக்டர் எஸ் பிரேம்குமார். இவரோட டைரக்ஷன்ல நம்ம கார்த்தி, அரவிந்த் சாமி, ராஜ்கிரண், ஸ்ரீதிவ்யா இவங்க நடிச்சு இப்போ தியேட்டர்ஸ்ல செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் மெய்யழகன். ஸோ இந்த ஒரு படத்துக்கு ஓவரால் ஆடியன்ஸ் மத்தியிலிருந்து ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் கிடைச்சிட்டு வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த படத்துல இருந்து மிகப்பெரிய மைனஸ் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படிங்கிறதுனா, இந்த படம்ங்கிறது ரொம்பவே ஸ்லோவா போகுது அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்மளோட சேனல்லையே மெய்யழகன் படத்தோட ரிவ்யூ வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் மெய்யழகன் படம் பார்த்தவங்களா இருந்தாலும் சரி, இல்லை பார்க்க போகிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த ஒரு ரிவ்யூவை ஒரு வாட்டி பார்த்ததுக்கப்புறம் அந்த படத்தை போய் பாருங்கள். மெய்யழகன் படம் ரொம்பவே ஸ்லோவாக போகுது. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற ஒரே மைனஸ் மட்டும்தான் இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும். மற்றபடி இந்த படத்துலேருந்து எந்த ஒரு மைனஸுமே சொல்ல முடியாத அளவுக்கு தான் இந்த ஒரு படத்தை டாட் பண்ணியிருந்தாரு நம்ம பிரேம்குமார் அவர்கள். இந்த அளவுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டு இந்த படம் வந்து ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இந்த படம் பெரிய லெவலில் ரீச் ஆகாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால இந்த மூவி டீம் சைட்லேருந்து இப்போ ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படத்துலேருந்து ஓவரால் டூரேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருக்காங்களா. குறிப்பாக இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வர நம்ம கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமி இவங்க 2 பேரும் நடக்கிற கான்வர்சேஷனில் நிறைய டயலாக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் அதிகமாக இருந்துட்டு, அதனாலேயே இந்த செகண்ட் ஹாஃப்லேருந்து ஒரு சில விஷயங்களை கட் பண்ணி எடுத்துருக்காங்களாம். மெய்யழகன் படத்தோட ஆக்சுவல் டூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2 மணி நேரம் 30 நிமிஷம். இப்போ 18 நிமிஷத்தை கழிச்சதுக்கு அப்புறம் 2 மணி நேரம் 12 நிமிஷம் மட்டும்தான் இந்த படங்கிறது ஸ்க்ரீன் ஆக போகுது. இந்த படம் செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ செப்டம்பர் முடிஞ்சு இப்போ அக்டோபர் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த அக்டோபர் 1 இப்போ இந்த படம் இந்தியாவோட நியூ கட் வெர்ஷனில் தான் ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மெய்யழகன் படம் எத்தனை பேர் பார்த்துட்டீங்க, அது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது மட்டும் நீங்கள் பார்க்கலன்னா அந்த படத்தை போய் பாருங்க. அது ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம சேனலில் மெய்யழகன் படத்தோட ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் அந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ சினிமா சார்ந்தவுடைய பிரபலங்களை பற்றின சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம டி குட் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நிறைய வீடியோஸ் கற்றுக்கிட்டு இருக்கு.